மினிமலிஸ்டா? மினிமலிஸ்ட் யுவர் ஃபேஸ் ஆல்சோ. ஆடியோ இஸ் வெரி புவர். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப டவுடராக இருக்குது. கைண்ட்லி அவாய்ட். இதே கமெண்ட் செக்ஷனில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் தமிழ் சேனல்ஸ். ஆல் ஆஃப் யுவர் வீடியோஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். ஃபீலிங் கிரேட்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஃபார் கரெக்ட் டைம் கரெக்ட் வீடியோ. எனக்குள்ளே இருந்த நிறைய டவுட்ஸை இந்த வீடியோ வந்து கிளியர் அவுட் பண்ணிடுச்சு. ரொம்ப நன்றி. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. யூடியூப்பில் தான் நான் என்னோடய மோஸ்ட் வல்னரபிள் செல்ஃபாக இருக்கேன் அப்படின்னு. ரியல் லைஃப்பில் நான் ரொம்ப ஷையான பர்சன். ரொம்ப இன்ட்ரோவர்ட்னே சொல்லலாம். நிறைய ஓவர் திங்க் பண்ணுவேன். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் செல்ஃப் டவுட்ஸ் எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதே போல் தான் நான் வந்து கேமரா ஆன் பண்ணும்போதோ இல்லாட்டி என்னோடய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணும்போதோ இல்லை வீடியோவை பப்ளிஷ் பண்ணும்போதோ இந்த தாட்ஸ் எல்லாம் எனக்கு நேச்சுரலி வரும். ஒரு வீடியோவுமே நான் வந்து ஒரு லைஃப் சைக்கிள் அண்டர்கோ பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். போன வீடியோவில் குட் பை திங்ஸ் அப்படின்னு ஜாப்பனீஸ் மினிமலிசம் புக் வழியாக என்னோடய ரிலேஷன்ஷிப் ஆஃப் திங்ஸ் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் ஜாப்பனீஸ்கிட்டேருந்து நம்ம நிறைய வாழ்க்கையை வந்து எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னும் டீப்பராக இந்த வீடியோவில் போகிறேன். ஸோ அவங்க கல்ச்சர்லேருந்து வாழறது எப்படி, நம்ம எப்படி வந்து நம்ம தாட் ப்ராசஸ் வந்து யோசிக்கணும், அண்டு நம்மளோட பர்பஸ் என்ன, நம்மளோட அப்ரோச் டு திங்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கற்றுக்கலாம். அப்படிங்கிறது ஒரு 5 விஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஐடியாஸுமே வந்து நான் என்னோடய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னோடய யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னோடய இந்த ஹியூமன் அண்ட் ட்ரையல் பேஸ்ட் அப்ரோச்சை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களோட லைஃப்லையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. கொஞ்சம் உங்களை நீங்களே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் உங்களை நீங்களே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துட்டு உங்கள்கிட்டையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோடையும் இன்னும் கொஞ்சம் ஃபர்கிவிங்காக இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் உங்களை நீங்களே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு உணர்ந்தாலே போதும். இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் தான். ஸோ கைசன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதை வந்துட்டு உலக அளவில் ரொம்ப பிரபலமாக்கி வெற்றி பெற்றவங்க யார் அப்படின்னா டொயோட்டா கார் கம்பெனி தான். ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே ஒரு பிரேக் த்ரூ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அவங்களோட கார் மேக்கிங் ப்ராசஸ் அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு தருணத்துலேயும் நம்ம வந்து இதை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ், அந்த சேலஞ்சிங் மென்டாலிட்டியை வந்து அவங்க இன்கல்கேட் பண்ணாங்க ஒரு கல்ச்சராக. அண்ட் அதனாலேயே அவங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் வந்துச்சு. இதே கான்செப்டை தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ்னே சொல்கிறாங்க. அதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட் காமிட்டீங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் 1 year நீங்கள் வந்து 36 times இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க அப்படின்னு. இந்த கைசன் ஃப்ரேம் ஒர்க்கோட பெனிஃபிட் வந்து நான் யூடியூப்பில் ரொம்ப பார்த்தது என் மேலே நானே ப்ரெஷர் போட்டுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான். ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடியோ எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிற தாட் ப்ராசஸை விட்டுட்டு நம்ம போன வீடியோவோட இந்த வீடியோ 1% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீடியோவோட ஹுக் அந்த ஃபர்ஸ்ட் 5 seconds இல்லைனா வந்துட்டு என்னோடய ரேட் ஆஃப் டெலிவரி இல்லை இந்த பேக்ரவுண்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸு இது எல்லாமே வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் க்ரோத். சம்டைம்ஸ் நமக்கு மேலே நம்ம போடுற ப்ரெஷர்னாலேயே நம்மளால் நல்ல ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறது வந்து நான் ரொம்பவே உணர்ந்தேன். ஸோ கைசன் இஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வித்தவுட் ப்ரெஷர். ஹாரா ஹச்சிபு இனஃப்னா எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜப்பனீஸை பொறுத்த வரைக்கும் 80% நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை நீங்கள் வந்து பியாண்ட் ஃபுட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப்பில் வந்து போதும் அப்படிங்கிற கான்செப்டே வந்து கம்மியாயிடுச்சு. நம்ம ஒரு ஃபுட்டு கூட ஓவர் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம், ஓவராக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம், ஓவராக ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்ருக்கோம், ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்கோம், ஓவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு T20 ஹைலைட்ஸ் பார்க்கணுன்னா கூட ஒரு 6 ஒரு விக்கெட்டு 4 இது தவிர வேறு என்ன ஈவெண்ட் நடந்தாலுமே வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம். ஸோ அந்தளவு நம்ம வந்து வி ஆர் கிரேவிங் ஃபார் ஓவர் டூயிங் திங்ஸ். இதே ஹாரா ஹச்சிபு தான் வந்து எசென்ஷியலிசம் அப்படிங்கிற புக்கில் வந்து கிரெக் மெக்கியோன் அதை பற்றி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாட் எவ்ரி திங் நீட்ஸ் டு பி 100% கம்ப்ளீட்டட் அண்ட் பர்ஃபெக்ட். சம் திங்ஸ் டிசர்வ் தட் ட்ரீட்மெண்ட் பட் அதர் திங்ஸ் ஜஸ்ட் நீட் டு பி ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்னோட வீடியோவே எடுத்துக்கோங்களேன். நான் வந்துட்டு ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன். பட் அது எடிட்டிங் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்வீட் பண்ணலாமா, அந்த எஃபெக்ட் கொடுக்கலாமா, இல்லை டைட்டில் லைட்டாக மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் எனக்கு வந்து 4 மணி நேரம் ஒரு வீடியோ
வீடியோவை கம்ப்ளீட் பண்ண ஆகும் அப்படின்னா அது வந்து அப்படியே ஒரு 10 மணி நேரமாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ எல்லாமே 100% பர்ஃபெக்ஷனோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம நிறைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதே போல் நிறைய ஆஃபீஸ் விஷயத்தில் நீங்கள் வந்து ஜிக்னா போட்டுட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு தோணிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இக்கிகாய் அப்படின்னா ரீசன் ஃபார் பீயிங், வாட் யூ லவ், வாட் யூ ஆர் குட் அட், வாட் பீப்புள் வில் பே மனி ஃபார் அண்ட் வாட் பீப்புள் வாண்ட். இதோட இன்டர்செக்ஷன் தான் வந்து உங்கள் இக்கிகாய். என்னோட இக்கிகாய் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு கசப்பான ஒரு ரியலைசேஷன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னோட ஜாப் வந்து எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல அண்ட் எனக்கு சேலரி ஒரு வேவ் டு சஸ்டெயின் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது கிரியேஷன் ஆஃப் திங்ஸ் அதுதான் எனக்கு எனர்ஜி கொடுக்குது. அதாச்சும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது, இல்லைனா யாராவது ஒரு ரீசெண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அண்ணா உங்கள் வீடியோனால என்னோட திங்கிங் வந்து மாறிடுச்சு, ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் வந்து ஒரு பயங்கர ஒரு மிதப்பிலேயே இருப்பேன். ஸோ ஃபைண்ட் யுவர் இக்கிகாய் பிகாஸ் இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். வாபி சாபி, உங்களோட இம்பர்ஃபெக்ஷனில் தான் உங்களோட பியூட்டியே இருக்குது அப்படிங்கிறது. நம்ம தமிழ் சொசைட்டியில் பர்ஃபெக்டாக இருக்கணும், டாப் ரேங்கராக இருக்கணும், பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வரணும், இதெல்லாம் வந்து அவங்க ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இன்னுமே ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வர இமேஜ் க்ரியேஷன் எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்பட்டது. அது தேவைப்படாத ஆளுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சைக்காலஜியே ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லா சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளும் வந்துட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக, ஒரு மாதிரி வெல் ட்ரெஸ்டப்டாக, ஒரு மாதிரி ரிச்சாக அப்படிலாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு இன்ட்ரோவர்ட்டாக நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தகுதியெலாம் எனக்கு இல்லவே இல்லையே, நானும் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது அமையவே அமையாதா, அதுக்கு எனக்கு தகுதியே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய செல்ஃப் டவுட்ஸ்லாம் எனக்கும் வரும். அண்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த செல்ஃப் டவுட்ஸ் நிறையாவே இருக்க தான் இருக்குது. இன்னும் என்னை நானே டவுட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு 50 வீடியோவுக்கு நான் என் ஃபேஸை கூட காட்டல. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவோட கிளிப்பிங் நான் ஃபேஸ் காட்டினது இங்கே காட்டுறேன். இந்த வாபி சாபி எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துச்சு. உன் ஃப்ளாஸ் தான் உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் யூனிக்னஸ் அப்படின்னு. ஏன்னா சந்திரமௌலினா ஒரு சைலண்ட்டான பர்சன், ரொம்ப டீப்பான டாபிக்ஸ் தான் பேசுவான். அண்டு கேமராவை பார்க்கும்போது ஒரு ஆக்வர்ட்னஸ் ஒன்று இருக்கும். பட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும். தான் எதுவுமே வந்துட்டு செஞ்ச மாதிரி பேச மாட்டான், பட் அந்த ப்ராசஸை அண்டர்கோ பண்ணுற மாதிரி ஒரு ரிலேட்டபிளாக பேசுவான். அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இது வந்து என்னோடய வீக்னஸ் இல்லை, இதுதான் வந்து என்னோடய ஐடென்டிட்டி அப்படின்னு எனக்கு புரிய வச்சது வந்து இந்த வாபி சாபி தான். லுக்கிங் ஃபார் பர்ஃபெக்ஷன் இன் அதர்ஸ் லீட்ஸ் டு dissatisfaction. Looking for perfection in yourself leads to embarrassment. Accepting imperfections make you whole. ஸோ ஃபைனல் பிரின்சிபலும் வாபி சாபி மாதிரியே ஒரு பிரின்சிபல் தான். இதுக்கு பேர் வந்து கின்சுகி. உன் கிராக்ஸ் தான் உன்னோட கோல்டு. ஸோ ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பாட்ரி ஏதாச்சும் உடையும் போது அதை தூக்கி போட மாட்டாங்க. அதையே வந்து எடுத்துகிட்டு இந்த கோல்டை வந்து மெல்ட் பண்ணி அந்த கிராக்ஸில் போடுவாங்க. அண்ட் அந்த கிராக்ஸை வந்து இன்னும் ஷைனிங்காக, இன்னும் பியூட்டிஃபுல்லாக அதை வந்து காட்டுற மாதிரி அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. யோசித்து பார்த்தா வந்து லைஃபே நமக்கு இதுதான் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபெயிலியர்ஸ், எம்பாரஸ்மெண்ட், கெரியர் ஸ்ட்ரகிள்ஸ், மனி ஸ்ட்ரகிள்ஸ், செல்ஃப் டவுட்டிங், இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற கிராக்ஸ் தான். ஆனால் இந்த கிராக்ஸ் தான் நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுது. இதை வந்து நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு வாழறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட லைஃபோட மீனிங்கே. நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் எல்லாரையுமே நான் பார்க்குறேன், பட் அவங்களோட வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. அந்த பர்ஃபெக்ஷன் வந்து என்னால் ரிலேட்டே பண்ண முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட். அண்ட் இதுக்காக என்னோடய பாஸ்ட்டை வந்து நான் இக்னோர் பண்ணிக்கிட்டோ இல்லாட்டி நான் இன்னும் அண்டர்கோ பண்ணேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் மறைச்சி வச்சுக்கிட்டோ இருந்தேன்னா என்னால் என்னையே இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியாது. அண்ட் அதனால் என்னோடய உண்மையான செல்ஃபை வந்து என்னால் வெளியே காட்ட முடியாது. ஐ எம் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட், பட் இட் வில் ஷோ அப். ஒரு யூடியூபராக நான் இந்த 5 பிரின்சிபல்ஸ், கைசன், அரஹாச்சிபு, இக்கிகாய், வாபி சாபி, கின்சுகி, இது எல்லாமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் லைஃப்பில் நீங்கள் இந்த 5 பிரின்சிபல்ஸையும் எதில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10
பேஜ் புக் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கைசன் பண்ணி கண்டினியூஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் டெலிகேட் பண்ணி உங்களோட சபார்டினேட்ஸ் யார்கிட்டயாவது வந்துட்டு உங்கள் வேலையை கொடுத்துட்டு 80% இஸ் குட் இனஃப் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு growth கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு மென்டார் கிடைக்கும். அதுதான் வந்து ஹச்சிபோவோட இம்ப்ளிமெண்டேஷன். அதே போல் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு என்ன ஜாய் கொடுக்குது அதை வந்து நான் இன்னும் நிறையா எப்படி செய்யலாம் அப்படின்னா யூஆர் ஃபைண்டிங் யுவர் இக்கிகாய். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காம அவங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னும் அவங்கள அரவணைச்சி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து நீங்கள் வாபி சாபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஃபைனலி நீங்களே உங்கள் மேலே ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது கின்சுகி. இது 5த்தையும் செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃபே மாறும் அண்ட் இந்த வீடியோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். உங்களுக்கு வந்து எந்த பிரின்சிபல் ரொம்ப ரெசனேட் ஆச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.